அகத்திய முனிவர் திருவேற்காட்டில் வேர்க்கண்ணம்மை சமேத வேதபுரீஸ்வரர் திருமண காட்சியை கண்டு மகிழ்ந்தார் என்று சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். திருமுருகன் பாலசுப்பிரமணியன் வந்து வேர்க்கண்ணம்மையையும் வேதபுரீஸ்வரரையும் வழிபட்டு அவுணர்களை அழித்திட வேல் பெற்றான். வேல் பெற்ற காடு வேர்க்காடு, திருவேற்காடு. இங்கு வேலன் வேல் வாங்கும் வரலாற்றை கேட்போம் வாரீர். வேல் வாங்கு படலம். தேவர்களின் அரசன் தேவேந்திரனை சிறைப்படுத்தி தேவர்களை துன்புறுத்தி முனிவர்களுக்கு தீங்கிழைத்து தன் எண்ணம் போல் அரசாட்சி செய்து இருமாப்புடன் நவரத்தினங்களால் இழைத்த சிம்மாசனத்தில் அமர்ந்து சூரபன்மன் ஆட்சி புரிந்து வந்தான். எல்லோரும் அவதியுற்றனர், அல்லல் பட்டனர். சூரபன்மன், சிங்கமுகாசூரன், தாரகாசூரன் ஆகிய மூவரும் சேர்ந்து செய்த கொடுமையை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்து முறையிட்டனர். சிவபெருமானை போற்றியும் வணங்கினர். கங்கை மதி செஞ்சடையாய் கனலுற்ற அருட்கரத்தாய் கமலனுடன் மாலும் காணா மங்களமாம் தாளுற்றோய் மனத்துண்ணும் அடியார்க்கு வரம் வழங்கும் வீர தேவ சங்கரனே தத்துவனே நித்தியனே தனிப்பொருளே தெய்வமேலாம் போற்றி செய்க்கும் அங்கனே அடிபணிந்த அன்பர்க்கு அஞ்சலென வரமருளும் அத்தாஹா போற்றி. பல்வலமும் செழித்தோங்கும் தொண்டபல திருநாட்டு வேற்காட்டு திருத்தலத்தில் நல்வளத்த பாலி நதி கரையமர்ந்து கருணையுறும் காட்சி தரும் வேதநாத சொல்லறிய என் குறையை தீர்த்தருளும் சுந்தரனே சுகுமார திரிசூலத்தாய் சொல்லறிய உணர்களால் யாம் உற்ற இன்னலிலை எக்காலும் உரைக்கொணாதே அமுதத்தை யாமருந்தி மரணமிலா தனி வாழ்வில் சிறப்புற்ற இன்பமோங்கி அமுத நிகர் மொழியுற்ற ஆரம்பயரின் மயக்குற்று அறிவற்று ஆண்மையற்று உமயவலை பரசிவனை உலமாற நினைந்து உருகும் உலமற்று உணர்வுமற்று இமை பொழுதில் இன்பற்ற வாழ்வுற்றோம் எமையெல்லாம் காத்தருள் வீர் என பணிந்தார். திருநீர் அணிந்து ஐந்தெழுத்தை ஓதி பலவாறு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று தேவர்கள் வணங்குகின்றனர். அத்தகைய தேவர்களுக்கு சிவபெருமான் கூறுகிறார், நீங்கள் விரும்பிய பேரு உங்களுக்கு கிடைத்தட எமது குமாரன் ஆறுமுகனை உலமாற போற்றி செய்து ஆறு எழுத்தை ஓதுவீர். ஆறுமுகன் உமது குறையை நீக்குவன், இன்புற்று வாழ்வீர் என்று அருளினார். கண்ணில்லாதவன் கண் பெற்றது போல சிவபெருமான் அருளுரையை கேட்ட அனைவரும் மகிழ்ந்து முருகன் எங்கிருப்பானோ என்று எண்ணி சிந்திக்கும் போது சிவந்த உடம்பிரனான நாரத முனிவர் அவர்கள் முன்னால் தோன்றினார். எல்லோரும் நாரதரை பணிந்தனர். கந்தவேற்பு சென்று முருகனை பணிவீர் என்று உரைத்து சென்றார் நாரத முனிவர். எல்லோரும் கந்த மாதன பர்வதம் என்னும் கந்தவேற்புக்கு புறப்பட்டனர். பல்வண்ண புள்ளினங்கள் பல்லொளியால் இசை பாடி பரவசமாய் மகிழ்ந்திருக்கும் பல்வண்ண மலர் மலர்ந்து மலர் கொடியும் மலர் செடியும் மலர் மரமும் காட்சி நல்கும் பல்வண்ண பொறிமஞ்சை சிறை வெறிக்கும் குயிராடும் மான் மருண்டு துள்ளி ஓடும் பல்வண்ண தவமையற்றும் முனிவரரும் திருக்கந்த மாதனமம் வெற்படைந்தார். இவ்வாறு சிறப்புற்றிருக்கும் கந்தமாதன பர்வதத்தை அனைத்து தேவர்களும் அடைந்தனர். அங்கே பல 100,000 கோடி இளம் சூரியர் ஒன்று சேர்ந்தது போல விளங்கும் சிவந்த மேனியனாய் பெருஞ்சோதி மயமாய் விட்டிருந்த முருகப்பெருமானை கண்டு பிரமனை சிறையில் இட்டு பிரணவத்தை அறிவித்த கந்த பெருமானே, வஞ்சகராம அவுணர்களால் வாழ்வும் அரசும் உரிமையும் இல்லாமல் நெஞ்சு புண்ணாகி வருந்தி துன்புறும் எங்களது குறையை தீர்க்க வேண்டும். 5 எழுத்தும் 6 எழுத்தும் ஒற்றுகின்ற ஆறுமுகனே, உமது திருவடிகள் சரணம் என்று கண்களில் நீர் பெருக நெஞ்சுருகி பாடி பணிந்து ஓலமிட்டனர். அனைத்தையும் செவிமடுத்து முருகப்பெருமான் ஒழிகின்றார். தேவர்களே, அஞ்சாதீர், வரம் தந்தேன், வாழ்வளிப்பேன், உமது அரசை உங்களுக்கு மீட்டு வழங்குவேன். ஞானமுறும் வேர்க்காட்டு பதி சென்று வேர்க்கண்ணி வேதபுரி தாளை போற்றி ஞானத்தை வேல் பெற்று அவுணர் குலம் வேறறுப்பேன் என்று உரைத்து கடக்கலுற்றார். ஆம், திருவேற்காட்டிற்கு விரைந்து சென்றாரும் திருமுருகப் பெருமான்.
திருவேற்காட்டிற்கு சென்று அங்குள்ள ஞான சிரேஷ்டர்களை கண்டு பிறகு பாலி நதிக்கரையை சார்ந்து வேர்க்கண்ணி வேதபுரி தாளை வணங்கி நின்றார். அகத்தியர் உலமகிழ திருமண காட்சி தந்த வேர்க்கண்ணி வேதபுரீசரை அம்மையப்பரே, அநியாயம் புரியும் அவுணர் குலம் வேறு இருக்க சிவஞான திருசக்தி வேல் அளிப்பீர் என்று பணிந்தார் முருகப்பெருமான். வேதபுரிநாதன் திருக்கண் நோக்கம் செய்ய வேர்க்கண் நம்மை களிப்புற்று குதுகலித்து அன்பு கூர்ந்து மண்ணுலகத்தவர் விண்ணுலகத்தவர் வாழ்வுற அவுணர் குலம் வேறறுப்பாய் என்று உரைத்து பல சூரியர்கள் ஒரே நேரத்தில் தோன்றினால் வெளிப்படும் கதிர்களையும் விஞ்சக்கூடிய ஒளி பொருந்திய சுடர்வேலை கையில் எடுத்து முருகப்பெருமான் கரத்தில் கொடுத்தாள். சிவபெருமான் மகிழ்ந்தார், திருவால் களிப்படைந்தார். தேவர்கள் பூமாரி பொழிந்தனர், முனிவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். வேல் பெற்ற பாலசுப்பிரமணியன் வேர்க்கண்ணம்மையின் பாதமலர்களை மனதில் நினைத்து வழிபட்டார். பிறகு அந்த வேளால் பாலி நதிக்கரையின் கிழக்கு பாகத்தில் பூமியை தோண்டி ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார். அதனால் உண்டான தூய நீரால் வேர்க்கண்ணி வேதபுரீசரை நீராட்டி பல மலர்கள் சூட்டி பணிந்தார். அப்போது சிவபெருமான், நீ வேலாயுதத்தால் ஏற்படுத்திய இந்த தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என வழங்கப்படும் என்று ஆசி கூறினார். பின்பு திருச்செந்தூர் செல்க, படைவீடாக அதனை கொண்டு சூரபன்மன் உள்ளிட்ட அவுணருடன் போரிடுக, அவுணர் குலத்தை வேறொருத்தி தேவர்களின் குறை தீர்ப்பாய் என திருவாய் மலர்ந்தருளினர். அவ்வாறு திருமுருகப் பெருமானும் வேதபுரீசனையும் வேர்க்கண்ணியையும் போற்றி திருச்செந்தூர் சென்றார். வேர்க்கண்ணியும் வேதபுரிநாதனும் முன்போல திருமண கோலத்தில் அமர்ந்தனர். இவ்வாறு முருகப்பெருமான் சக்தியிடம் வேல் பெற்ற கதையை ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புராணம் தெரிவிக்கின்றது. ஜெய ஜெய சக்தி கருமாரி, சிவ சிவ சக்தி கருமாரி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.